Hey guys, welcome to Jenny's Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல டொமேட்டோ ரைஸை குஸ்கா டைப்ல அதுவும் ஒரே பாத்திரத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு குஸ்காவுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிஞ்சு வந்ததும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதை மட்டும் நல்லா சேர்த்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தக்காளி சாதம் குஸ்கா டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக நான் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ காமிக்கிற பாக்ஸில் 2 க்யூப்ஸ் இருக்கும். ஸோ 1 சேர்த்தாலே போதும். அப்படியே சிக்கன் பிரியாணி வித்தவுட் பீஸில் இருந்தால் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே போல் இருக்கும். இது சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 1 க்யூப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிறேன், உடனே கரைஞ்சிடும். இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததும் ரைஸை சேர்த்துக்கிறேன். செம்ம வாசனையாக இருக்குது. குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி சால்ட் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க சிக்கன் ஸ்டாக்கில் நல்லாவே சால்ட் இருக்கும். ஸோ இப்போது தண்ணி அண்ட் ரைஸ் லெவலாக வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லையே 3 விசில் வச்சு இறக்கிட்டா நம்மளோட டொமேட்டோ ரைஸ் குஸ்கா டேஸ்ட்டில் செம்மையாக ரெடியாக இருக்கும். ஸோ இது கூட ஆனியன் பச்சடி இல்லைன்னா சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட் காம்போவாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸை அண்ட் அது கூடவே என்னோட சோஷியல் மீடியாவோட ஐடி டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி.